அதாவது 2024 மத்திய நிதியமைச்சர் கோயம்புத்தூருக்கே வந்து கோவை மாவட்டத்திற்கு மட்டுமே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை பல்வேறு திட்டங்கள் வாயிலாக இங்க கொடுத்தாங்க. ரீச் அவுட் டு த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற திட்டத்துல தமிழ்நாட்டிலேயே நம்ம மாவட்டத்துல தான் இந்த அளவிற்கு அதிகமாக கடன் தொகை வழங்கப்பட்டது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு ஸ்கீம்ல கொலாட்ரல் இல்லாம லோனோ இல்ல கொலாட்ரலோட லோனோ, லோன்லயே நிறைய விதம் இருக்கு. முத்ராவிலேயே 3 விதம் இருக்கு. ஸ்டார்ட் அப்ல இருக்கு, ஸ்டாண்ட் அப்ல இருக்கு, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம்லயும் பேங்க் லோன் கொடுக்கணும். இதெல்லாமே கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தினோட திட்டம் ஒரு பக்கம், அதனுடைய பயனை எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் ஒரு பக்கம். இதுல யாருக்குமே கொடுக்கலன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கோயம்புத்தூர்ல மட்டும் எப்படி கடனா போச்சு? எங்க எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிருந்தா யாருக்குமே கடன் கிடைச்சிருக்காது. அப்ப எப்படி போச்சு? அப்ப யார் தேவைப்படுகிறவர்களோ அல்லது யார் அந்த தொழிலுக்கு பொருத்தமானவர்களோ அவர்களுக்கு செல்கிறது. ரெண்டாவது, நீங்க முக்கியமான கேள்வி, நான் போய் பேங்க்ல கேக்குறேன் கொடுக்கல, அப்ப நீங்க சொல்றீங்க நீங்க வந்து ஏன் நடக்கல அப்படின்னு சொன்னா அதற்கும் உதவி செய்வதற்கு நாங்க தயாரா இருக்கோம். யார் உங்களோட ப்ராஜெக்ட பேங்க்ல கொடுத்து அது வராம இருக்கோ அல்லது அவர்கள் வேண்டுமென்றே நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எங்களோட அலுவலகத்துல நாங்க 5 வருஷமா அந்த வேலை பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட எம்எல்ஏ ஆபீஸ்ல இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு நாங்க உதவி பண்ணிருக்கோம். சில சமயம் அந்த ப்ராஜெக்ட் சரியா இருக்காது, வயபிலிட்டி இருக்காது, இல்ல அவங்களோட சிபில் ஸ்கோர்ல ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்க வங்கியினோட உதவியோட செஞ்சுட்டு தான் இருக்கோம்.